வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். கீர்த்தி பாப்பா இங்க வாயேன். வாங்க வாங்க வாங்க. பாப்பா உன் பேர் என்ன? கீர்த்தி. கீர்த்தி, நைஸ் நேம். சரி, ஸ்கூலுக்கு ஆட்டோல யாரெல்லாம் வந்தீங்க? நானு, ஜனனி, ரூபா, கவிதா, சுபஸ்ரீ. நாங்க எல்லாரும் ஸ்கூலுக்குள்ள போயிட்டோம். ஜனனி மட்டும் வாட்ச்மேன்ட்ட பேசிட்டு இருந்தா. சரி, அப்புறம் ஜனனி எப்போ கிளாஸுக்கு வந்தா? கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் ஆரம்பிச்சது. ஜனனி எங்கன்னு மிஸ் கேட்டாங்க. வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு இருக்கா சொன்னேன். மிஸ் வாட்ச்மேனை கூப்பிட போனாங்க. சரி, அப்புறம் மிஸ் கூப்பிட்டாங்களா? இல்ல, ஜனனி பாவம், அவளுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான். அவங்க வந்து ஜனனிய காணோன்னு அழுதாங்க. சரிடா தங்கம், நீ போய் விளையாடு. சரி, வாட்ச்மேன் எங்க போயிருக்காரு? அவர் இங்கதான் எங்கேயாச்சும் சாப்பிட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல நீ குழந்தைங்களை இறக்கி விடும்போது வாட்ச்மேன் இருந்தாரா? இருந்தார் மேடம். நீங்க இவங்க குழந்தை இன்னும் வரலன்னு எப்போ கவனிச்சீங்க? வழக்கமா இவரோட ஆட்டோல வர குழந்தைங்க கரெக்டா 9 மணிக்கெல்லாம் கிளாஸ்க்கு வந்துருவாங்க மேடம். ஆனா இன்னைக்கு 4 குழந்தைங்க மட்டும்தான் வந்தாங்க மேடம். ஜனனி மட்டும் வரல. அதனாலதான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். சரி, ஜனனி வந்தாலா இல்லையான்னு வாட்ச்மேன் கிட்ட வந்து விசாரிச்சிங்களா? விசாரிக்கலான்னு வந்தேன் மேடம். ஆனா அப்பவும் வாட்ச்மேன் அங்க இல்ல. அப்ப வாட்ச்மேன் ரொம்ப நேரமா இங்க இல்லையோ? தெரியல சார், ஆனா வரல. மேடம் மேடம் சீக்கிரம் வாங்க மேடம். யார் இவரு? எங்க ஸ்டாஃப் தான் மேடம். மேடம் வாங்க மேடம். என்னாச்சு? மேடம் வாங்க மேடம், நீங்களே வந்து பாருங்க மேடம். வாங்க மேடம். போலாம் வா. வாங்க சார். இங்க பாருங்க மேடம். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.